நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்மோடு அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் இணைந்துள்ளார். அவருடைய சில விஷயங்களுக்கு அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன்னா, நீங்க எப்படி? சிறப்பா இருக்கேன். சிறப்பா இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்ப கடந்த 2-3 நாட்களாக சில விஷயங்கள் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த லயோலா மணியன் ஒருத்தர் வந்து சாட்டை துணைமுருகன் அவர்களை வந்து கேள்வி பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த விஷயமா நம்மளும் கொஞ்சம் நம்ம அவங்க விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். நம்ம தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு சத்தம் போட்டு இருந்தா பார்க்க முடியுது. சரி, நம்ம அதை வச்சு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்போமே, அதுல யாராவது ஒருத்தர் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடம் சிறப்பு. இவங்க நம்ம எல்லாரும் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட ஒரு அடிப்படை அறிவுங்கிறதே இல்லாம இவங்க பேசும்போது அரசியல் நாகரிகம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல ஒரு சந்தேகத்திற்கு இடமா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். விளக்குங்கிறது வந்து நம்ம பார்த்து வீடு வீடா பத்த வைக்கிறது. அது என்ன பண்ணும்? வெளிச்சத்தை கொடுக்கும். போற போக்குல பெட்ரோலை ஊற்றி தீ வச்ச என்ன ஆகும்? அழிஞ்சு போய். அந்த மாதிரிதான் இவங்களோட அரசியல். சரியா? ஒவ்வொருத்தரா செதுக்கி எடுத்தா தான் தன்னோட கருத்துக்கள் என்ன, மக்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிய வைக்க முடியும். கண்டிப்பா. மொத்தமா வந்து ஒரே நாள்ல வந்து எல்லாம் வா அப்படிங்கிறப்ப அவனுக்கு என்ன தெரியும்? திரைக்கவர்ச்சி, விஜய் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற போதையில வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மக்களை பத்தியோ, இந்த மண்ணை பத்தியோ, இந்த மொழியை பத்தியோ, இதனோட வளங்களை பத்தியோ சுத்தமா தெரியாது. கூட்டு கேட்டு பாருங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்கள கூட்டு கனிம வளர்னா என்ன, அவங்ககிட்ட நம்ம கேட்கிறோம். இல்ல கட்சி அந்த தொண்டர்கள் இருக்கட்டும், இல்ல தொண்டர்கள் வச்சு இல்ல, நேரடியா நம்ம ஒரு சில கேள்விகள் அவங்ககிட்ட கேட்போம். எல்லாரும் அரசியலுக்கு வர்றதுக்கு உண்டான முழு சுதந்திரமும் நம்ம அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. அது ஏன் வர்றோம், எதுக்கு வர்றோம், எப்படி வர்றோம், எதை புரிஞ்சுக்கிட்டு வர்றோம், இத்தனை கேள்விக்கு அது விடை இருக்கிற மாதிரி இருக்கணும். இவங்க கிட்ட கேட்டா தலைவரை பிடிக்கும், விஜய் பிடிக்கும், அவர் டான்ஸ் பிடிக்கும், நடிகரை பிடிக்கும், நான் அவருக்கு வாக்கு செலுத்து அப்படிங்க. அவங்க கிட்ட கேட்கிறேன், இந்த கனிம வளம்னா என்ன, நீர் மேலாண்மைன்னா என்ன, நில வளம்னா என்ன, இந்த மொழிக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? அதனாலதான் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க பாணியிலே வந்து தற்கொலைங்கிறாங்க. எல்லாரும் தற்கொலையெல்லாம் இல்ல, ஒரு சில அறிவான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த அறிவை அடிமானம் வச்சுட்டு எதையும் யோசிக்கிறது இல்லை. பத்தோட போனா நத்தோடு நம்மன்னு போயிடுறாங்க. சிந்திக்கணும். அரசியலுக்கு விஜய் வர்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அரசியலுக்கு வர்றதுக்கு முதல்ல என்னன்னா, முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கணும். திரைக்கவர்ச்சி வேற, சினிமா விட்டுட்டு நிலத்துல இருக்கிற அரசியல் வேற. அரசியலுக்கு வர்றப்ப தன்னோட தொண்டர்களை நல்வழிப்படுத்தி இந்த மக்களுக்கானவங்களா மாத்துறப்பதான் எந்த ஒரு தலைவனுக்கும் வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு தனக்கு ஒரு திரை கவர்ச்சி இருக்கு, தன்னோட பின்னாடி வந்து அந்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு அதிகாரத்தை பெற்றுலாம் அப்படிங்கிறது வந்து பகல் கனவு தான். அது விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். பக்கத்து மாநிலத்துல ஐயா சிரஞ்சீவிக்கு இல்லாத ஒரு ஆதரவு இல்லை, அவரு சேர்க்காத கூட்டம் இல்லை. கடைசியில் என்ன ஆகி போச்சு, காங்கிரஸ்ல சேர்ந்து கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிட்டாரு. கொள்கை இல்லாம யார் வந்தாலும் சரி. இப்ப கொள்கை இல்லாம அண்ணன் சீமானே வந்திருந்தாலும் இந்த நிலத்துல இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது, தூக்கி தூர எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஆணிவேரா இருக்கிறது வச்சிருக்கிற கொள்கை. அந்த கொள்கையை வந்து தன்னை பின்பற்றி 2016 எல்லாம் இந்த 234 தொகுதியில நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, அப்ப சொற்பமானவங்க தான். இந்த சொற்பமானவங்க கிட்ட தான் எதுக்காக இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இருக்கோம், அது எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத அந்த 234 பேர் இருக்காங்கல்ல, அதிகமா இருந்திருப்பாங்க அந்த சமயத்துல. அந்த இருக்கிற 234 பேருக்கு கடத்தினாரு. அந்த 234 பேர் அதை முழுசா ஏத்துக்கிட்டு அதை பல்லாயிரம் மக்களுக்கு கடத்தினாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கருத்தியலை கேட்டா ஆக பெருஞ்சிரும் கருத்துக்களா தான் வரும். யாருமே கருத்து ஆளமிக்க இல்லாத ஆளுங்கள ஒரு கருத்தை கொடுத்து இதை பத்தி கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் மதிய பல மடங்கு பேசக்கூடிய ஆட்களை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு ஆசிரியருக்கு எது சிறப்பு அப்படின்னா, தன்னை போல பல மாணவர்களை உருவாக்குகிறதான். ஆனா இங்க சீமான ஆசிரியரை மிஞ்சின மாணவர்கள் தான் இருக்காங்க. அதான் ஆசிரியருக்கு பெருமை. தன்னை விட ஒரு மாணவன் உயர்ந்து நிக்கிறான்னா அப்பதான் அந்த ஆசிரியருக்கு பெருமை. தான் செஞ்ச வேலைக்கு தன்னோட பணிக்குண்டான ஒரு பெருமிதங்கிறது வந்து தன்னை விட ஆகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குறதுதான். அவரோட கருத்துக்கள், அவர் வழி நடத்துற முறை இதுதான் பேசப்படும். அதை விட்டுட்டு அவரோட
தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதோ, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதோ இது அரசியலே அல்ல, அது சாக்கடை. விஜய் முன்வைக்கிற கருத்துக்களை பேசுவோம், அண்ணன் சீமான் முன்வைக்கிற கருத்துக்களை பேசுவோம், அதே மாதிரி திமுக முன்வைக்கிற கருத்துக்களை பேசுவோம், அதிமுக முன்வைக்கிற கருத்துக்களை பேசுவோம். இப்படி பேசுறப்பதான் சரியாகும். தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்க வீட்டோடது, வீட்டுல வந்து 1000 நடக்கலாம். ஆனா இங்க பேசுகிற இந்த டிவிக்கு தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில நாரசமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை பேசுறது, அதான் அவங்க அரசியல் படுத்தவே இல்லை. இப்ப அந்த மேடையில ஒரு பொதுவிதா மேடை இதே லயோலமணி வந்து திருநெல்வேலின்னு கருத்தை வச்சுட்டு போறாரு, அதுக்கு யாருமே தடசம் பண்ற, ஏன்னா அவரோட பேச்சுரிமை கருத்தை பதிவு பண்றாரு. அதே மேடையில தற்குறின்னு கூட சொல்லல, கேள்விக்குறின்னு சொன்னதுக்கு சாட்ட திரும்ப ஏத்துக்க முடியல, ஏன்னா அது பக்குவப்படாத இளைஞர் கூட்டம். ஒரு விவாதங்கிறப்ப அவங்க வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வரும், அதை ஏற்றுக்கொள்ளாத மனப்போக்கும் நீ எதை ஏத்துக்க போற? அதனால்தான் சொல்றது, இது அறிவார்ந்த சமூகமா இருந்தா பரவாயில்ல, அறிவற்ற சமூகமா இருக்கு. கருத்தாரவே எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அந்த பொது இடத்துல வந்து கத்துறது, கூச்சல் இடுறது, அடிக்க பாயுறது, இது அநாகரிகத்தின் உச்சம். கண்டிப்பா அது படிச்சவங்களாத்தான் இருக்காங்க. கண்டிப்பா அது எதை காட்டுதுன்னா, அந்த திரை போதை. அது சாராயம் குடிச்சா எப்படி ஒருத்தருக்கு போதை இருக்கோ, அது மாதிரி திரை போதை. இது வந்து அழிவத்தன் தர்ம உடைய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யவே விடாது. மக்களை வந்து காதலிக்கிறப்ப உள்ளத்திலிருந்து வரும், இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம்னு மக்களை காதலிக்கணும். காதலிக்கிறவனுக்கு ஒருத்தன் மட்டும்தான் அந்த கனிம வேட்டைக்கு என்ன நடக்குது, நீர் மேலாண்மைக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு காதலிச்சு தன்னோட இனத்துக்காக எதை எதை சேர்த்து வைக்கணுமோ அது மேல வந்து அக்கறை வரும். கழுத விட்டு இருக்குல்ல, கழுத விட்ட கை நிறையறது ஒரு புரோஜனம் இல்லை, கற்பூரம் ஒண்ணு போதும். அந்த மாதிரி மக்களுக்காக பணி செய்யறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்று நாம் தமிழர் கட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்காரு, 8 கவுன்சிலர் இருக்காங்க. அப்ப இவங்க என்ன அரசியல கவனிக்கிறாங்க, என்ன அரசியல்? தம்பி இந்த லயோலமணி கொஞ்சம் அறிவா பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சதுனால கொஞ்சம் அறிவு இருக்கு, சரியா? அதனால கொஞ்சம் அந்த அறிவை வந்து சரியா பயன்படுத்தினா பரவாயில்ல, கூறுகடத்தனமா பயன்படுத்திட்டு. 2012 அண்ணன் சீமான் வந்து போய் நம்ம அந்த மும்பையில தாராவி பகுதியில ஒரு தமிழர் வந்து வேட்பாளராக நின்னார். சோ எல்லா இடத்துலயும் வந்து தமிழனுக்கான அதிகாரம் கிடைக்கல, அங்க போயிட்டு அவருக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் ஆதரிச்சு பேசினார், பிஜேபி ஆதரிச்சு பேசல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறது. அவர் வந்து தேர்தல் அரசியல்ல இல்ல, 2012 அரசியல்ல வந்துட்டு பேச வேண்டியது. அவர் வந்து என்னன்னா மொத்தமும் தமிழனுக்கு எங்கெங்க வந்து ஒரு வலு சேர்க்கணுமோ அந்த வேலையை செஞ்சார். அப்படிங்கிறப்ப வந்து அவர் கட்சி பார்க்கல, எந்த ஒரு சின்னமும் பார்க்கல, தமிழனுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில இருந்து போய் மும்பை பகுதியில தாராவியில போய் அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசினார். அதை முதல்ல புரியாம அறவேக்க எடுத்தணுமா இந்த லயோலமணி பேசுறது வந்து நகைப்பாத்தே இருக்கு, சரியா? இப்ப தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எந்த கட்சியாவது சார்ந்து எந்த கட்சியாவது கூட்டணி வச்சிருக்காரா? இதே வந்து இன்னொன்று பேசுவாங்க, இளைய மலர்ந்தால் ஈழம் மலர்னு பேசினாரு, அப்ப அவர்கிட்ட அதிகாரம் இல்ல. இந்த அளவுக்கு வந்து ஒரு படப்படத்தை உருவாக்குறன்னு எதிர்பார்க்கல. வந்து கொன்ன காங்கிரஸுக்கும் கொல்றதுக்கு துணை போன திமுகவுக்கும் எதிராக யார் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த அம்மா தான் சொல்லுச்சு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்ததுனால, அம்மையார் ஜெயலலிதா கொடுத்ததுனால அவருக்கு ஆதரிச்சு எப்படியாவது தமிழனுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, தன்னோட சுயநலத்துக்காக இல்ல, இந்த தமிழனுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அந்த அம்மாவையும் ஆதரிச்சு பயணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் தவறாம போயிட முடியும். கூடுமான வரைக்கும் எல்லா பொதுக்கூட்டத்திலயும் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அதுல அண்ணன் பேசும்போது அவரு வெளியிடுற வார்த்தைகள் அனைத்தும் உள்ள இருந்து வரக்கூடிய வழிகள் தானே தவிர்த்து, அது அந்த வலி எப்படி வருது? நம்ம வீட்டுல ஒருத்தன் இறந்து போயிட்டானா ஏன் வலிக்குது? யோசிச்சு பாருங்க. நம்ம மேல நீ அன்பு வச்சிருக்கிற தன் சதையாடு அப்படிங்கிறப்ப அந்த வலி வேதனை இருக்கும், அப்ப துடிக்கும். திராவிடம் என்னென்ன திராவிடம் இதுல இருந்து வந்தது யாருக்காவது என்னன்னே தெரியாது. கேட்டா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது இத்தனை மொழிகளும் சேர்ந்தது திராவிடங்கிறாங்க. சரி, சந்தோஷம். இதே திராவிடம் ஆந்திராவில் இருக்கா? கிடையாது. அங்க பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்கல்ல, கர்நாடகாவில் கன்னடா பேசுறாங்க, அங்க இருக்கா? கேரளாவில் வந்து மலையாளம் பேசுறாங்க, அங்க இருக்கா? என்ன வெங்காயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்? நீங்க பக்கத்துல இருக்க கேரளாவுக்கு போனா நீ பாண்டியன் நாயா சொல்ற? பெருமைதான். பாண்டிய மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டு அவன் பெருமைங்கிறது அவனுக்கு சிறுமையா இருக்கு. நம்மளுக்கு வந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்டதுனால நம்மளுக்கு அது பெருமைதான்.
இதே வந்து கேரளாவில் போய் எந்த ஏட்டா நம்மளெல்லாம் திராவிடர்னு சொன்னா ஏடா ஞான் சவட்டி கிளம்பிக்கிறான். என்னடா அப்படின்னா நான் பச்சை மலையாளியடா, என் அச்சன் பச்சை மலையாளி, நான் பச்சை மலையாளி, நான் எந்தினடா திராவிடன் அப்படிங்கிறான். இங்க மட்டும் தான் நம்மள வந்து காது குத்தி 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 திராவிடன் திராவிடன் அப்படின்னு போட்டு இந்த தமிழ் மொழியவே சிதைச்சு தமிழர்களை இங்க இந்த ஒரு நிலப்பரப்பு இருந்து அழிச்சு நாசக்கேடு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போராடுறதுக்கு வந்து சீமான் இருக்காரு, இவங்க நோகாம நொங்குதுங்கிறதுக்கு. சரியா? அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு அப்படின்னு போட்டு இப்ப அது வள்ளுவர் சொன்னாருன்னு வச்சுக்கல, அது வந்து வள்ளுவர் சொன்னது. இது வந்து இந்த உறுப்பினர் அட்டை வந்து நான் 2016 வாங்கினேன். சரி, 2017 காமிச்சுக்கிறேன். 2017 அப்ப வந்து அந்த உறுப்பினர் அட்டையில என்ன போட்டுருக்குன்னு பாருங்க. 2017 வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அண்ணன் அப்ப ஆரம்பிச்சது. ஆமா, பூரா காப்பி அடிக்கிற காப்பி பேஸ்ட் சொந்த அறிவு இல்ல, சுய அறிவு இல்ல, என்னத்த சொல்றது, அதை மட்டும் எடுத்து போட்டு அது கொள்கை ஆயிருமா? இது வந்து ஒரு கருத்து. வள்ளுவர் வந்து திருக்குறள்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பா செய்து அப்படிங்கிற ஒரு திருக்குறள்ல ஒரு கருத்து, அந்த கருத்து மூலயமா மக்களுக்கு பரப்புறது. கொள்கை அதுல என்ன இருக்கு? கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு விட கருத்தை தூக்கிட்டு வர்றாங்க. இவங்களை வச்சு என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. கருத்துப்பா, உன் கொள்கை நீ என்ன சொல்ல வர்ற? கட்சியோட கொள்கை என்னன்னா எல்லாருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம், அது கொள்கை. அனைவருக்கும் சுத்தமான தூய குடிநீர், அது கொள்கை. அனைவருக்கும் சமமான மருத்துவம், அது கொள்கை. உன் கருத்து என்ன? கொள்கை என்ன? அதை சொல்லு. கொள்கை என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க, கூட்டத்தை கூட்டணும், தளபதின்னு கத்தணும், பொதுச்சத்துக்களை சேதப்படுத்தணும், மரத்துல ஏறணும், தேங்காயை பறிச்சு சாப்பிடணும். போய் பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இது கடந்து வந்ததெல்லாம் நீங்க போய் பாருங்க, தெரியல வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இருந்து குருட்டு பயல்களா சிறுட்டு பயல்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க திருத்தவே முடியாது. ஏன்னா அரசியல் ஆரம்பிச்சதுல இருந்து உலகத்திலேயேவும் நான் எடுத்து சொல்றேன்னா உலகத்திலேயேவும் ஒரு அரசியல் ஆர்ப்பாட்டமோ இல்ல பொதுக்கூட்டமோ இல்ல மாநாட நடத்தினா எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம, எந்த ஒரு கேவலமான செயல் இல்லாம, மதுவோ மாதுவோ இல்ல அந்த புகைப்பிடித்தலோ இல்லாம அண்ணன் பேச ஆரம்பிச்சா குண்டூசிய கீழே போட்டு அதை கேட்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. கண்டிப்பா எல்லா பேரும் தெரியும், எல்லா பேரும் பேசுவாங்க. இங்க இருக்கிற காவல்துறை முதல் கொண்டு கடைநிலை மனுஷன் வரைக்கும் எல்லாமே தெரியும், எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. ஆனா அது ஏத்துக்கிற மனப்பக்கம் எவனுக்குமே இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப நடந்த மாவீரர் நாள் நிகழ்வுல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் கூட வரிசையா செயற்பட்டு சும்மாதான் காவல்துறை வந்தாங்க. அதிகபட்சம் என் கண்ணுக்கு தட்டுப்பட்ட அளவுக்கு ஒரு 10 இருக்கும். எத்தனாயிரம் மக்கள் கூடின இடத்துல தண்ணியை கொடுத்து குடிச்சிட்டு அவங்க விஷாம அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு புத்தக விற்பனை செய்யற இடங்கள்ல காவல்துறையினர் கூட்டம் பாத்தீங்களா? அதான் அங்க வந்து அறிவார்ந்த சமூகம் கூடுற இடத்துல வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. கண்டிப்பா நம்ம சுய கட்டுப்பாடு, சொல் கட்டுப்பாடு, ஒரு தலைவனை வழி நடத்த போற தலைவனை பின்னோக்கி அந்த கருத்தை ஏத்து போறவங்க எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் ஈடுபட மாட்டாங்க. தலைவன் வழி நடத்தி போனாதான் படை சரியா இருக்கும். படை தலைவனை வழி நடத்தி போனா அந்த படை போய் இல்லாது, படை வெல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. படைத்தலைவன் யார சொல்றோம்? இங்க எங்க தலைவர் இருக்கிறார் இல்லையே. எழுதி கொடுக்குற படிக்கிறதுக்கு பேர் படைத்தலைவன் இல்ல, உள்ளார்ந்து வரணும். சரி பாப்பா, எதிர்காலத்துல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இது நீடிக்காது. பின்பற்றில் அவங்களோட கருத்துக்கே நான் வர்றேன். 10 லட்சம் பேர் வந்தாங்க, மகிழ்ச்சி. 10 லட்சம் பேர் வந்தாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? அது நம்ம சொல்ல முடியாது. இன்னும் இல்ல, குறைச்சது ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு குடும்பமா இருக்காங்க. அதுல எத்தனை பேர் கோயிலுக்கு? 10 பேர் போறாங்க. ஒயின் ஷாப்புக்கு எத்தனை பேர் போறாங்க? ஒயின் ஷாப் 100 பேர், 120 பேர் எங்க இருந்தா போறாங்களே. அப்ப எது அறிவார்ந்த சமூகம்? கோயிலுக்கு போய் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், இந்த பூமி நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும் வேண்டவங்க தேவையா, இல்ல குடிச்சு கூத்தாடுறவங்க தேவையா? அந்த 10 லட்சம் பேரும் இந்த கணக்கு தான். இந்த டெய்லி ஒயின் ஷாப்புக்கு போறாங்களா, அந்த கணக்கு தான். இல்ல அப்படியே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுலயும் இருக்காங்க, அதை சேர்ந்த அறிவாளிகள் இருக்காங்க. ஆனா அறிவற்று இருக்கிறவங்க 10 கோடி 10 லட்சம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த வகைராத்தை சேர்ந்தவங்க. அந்த போதையில் இருக்கிறவங்க பார்த்தா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வீட்டுல அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆத்தா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன தோணுதோ மேல ஏறுவாங்க, கீழே குதிப்பாங்க. அதுல அதான் நடக்கிறாங்க. ஒரு காணொலியில இங்க வந்து மது போதை, அங்க வந்து திரை போதை, ரெண்டு கலந்த போதை. அப்படிங்கிறப்ப வந்து ஏது அந்த 10 லட்சம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு அண்ணன் கூட ரொம்ப வருத்தப்பட்டு மேடையில பேசுறாங்க.
அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல பிறக்க கூடாத நபர்கள் எல்லாம் வந்து பிறந்து வச்சாச்சு. தன்னோட குழந்தை இறந்தது பெரியதா தெரியல. நாங்க பக்கத்துல பாத்துட்டோம். அவனை பக்கத்துல பாத்துட்டியா உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டியப்பா. வாழ்க்கை தொலைச்சிட்டு பக்கத்துல பாக்கட்டும். உனக்கு இருக்கிற மாதிரியான கைகால் இருக்கு, உனக்கு இருக்கிற மாதிரியான கண்ணு மூக்கு செவி எல்லாமே இருக்கு. ஆமா, வித்தியாசம் எது இருக்கா? இல்ல அவர் உணவு அருந்த மாட்டாரா, இல்ல கழிப்பறைக்கு போக மாட்டாரா, கழிவு கழிக்க மாட்டாரா, குளிக்க மாட்டாரா? அந்த மாதிரி உன்னை விட ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் இல்ல வித்தியாசமான ஒரு பிறப்பு அப்படின்னா நீ போய் பாக்குறதுல ஒரு பெருமை இருக்கு. உனக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி அங்கேயும் பசிக்கும். உனக்கு எப்படி தூக்கம் வருதோ அதே மாதிரி அங்க தூக்கம் வரும். உனக்கு எப்படி காலை கடன் போகுதோ அதே மாதிரி அங்க தூக்கம் வரும். என்ன திரையில் நடிச்ச ஒரு பிரபலம், அவ்வளவுதான். கடவுள் இல்லையா? கடவுள். தன்னை விட ஒரு சிறந்தவன்னா தூக்கம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, அவங்க தன்னோட கையோட வந்து தன்னோட உறுப்புல சுத்தம் செய்யக்கூடாது. அவன் தான் வந்து கடவுள். எந்த ஒரு வேற்றுமையும் இல்லையே. உனக்கு கண்ணீர் வந்து அதே மாதிரி அங்கேயும் கண்ணீர் வரும். என்னத்தை போய் பூசா பார்த்துட்டு உனக்கு ஓடுற ரத்தம் தான் இருக்கிறது. அந்த ரத்தம் எத்தனை வகை இருக்கு, ஏதோ ஒரு கரையம் தான் ஓடும். இதுல போயிட்டு என்ன போயிட்டு இதே சிவப்பா இருக்கிற தோல் ஒரு 10 நாள் வெயில நின்னா கருத்து போகும். ஆமா, எதிர அங்க வெயிலுக்கு போனாலும் கருக்காகுது, அப்படியே மின்னு தங்கமாய் மின்னும். ஏதோ வித்தியாசமா இருக்காது. சக மனிதனை பார்க்கறதுக்கு உயிரை கொடுத்து சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சக மனுஷன் ஒண்ணுமே ஒரு சக மனுஷன் 4 பேருக்கு தெரியுது, அவ்வளவுதான். அதுக்காக போய் உயிரை இழக்கிறது வந்து எவ்வளவு ஒரு மடத்தம். அந்த உயிரை இழந்து நியாயப்படுத்துறது வந்து இருக்கிறதுலயே ஒரு கேவலம். அது ஒரு தாய் சொல்றது. ஒரு காணொலியில பார்த்தா ஒரு பாம்பு வந்து அந்த அணில் குஞ்சுன்னு இந்த அணில் குஞ்சு இல்ல, அது ஒரு அணில் குஞ்சை வந்து கொத்தி பிடிக்கிட்டு போகுது. ஆனா அந்த தாய் அணில் என்ன பண்ணுது, தன் குஞ்சை காப்பாத்துறத தன் உயிரை வந்து பணைய வச்சு அந்த பாம்பு கிட்ட போராடி போய் வால்ல கிடைக்குது, முதுகுல கிடைக்குது, கண்ணுல கிடைக்குது, கடிச்சு எப்படியாவது தன் உயிரை பணைய வச்சு அந்த அதுக்கு 3 அறிவோ 4 அறிவோ தெரியல. அப்படி இருக்கிற ஒரு தாய் மேடஞ்ச அணிலு தன் குஞ்சு அணில அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வரும். இங்க 6 அறிவு படிச்ச மனுஷன் 10 மாசம் என்னென்ன கனவுல சுமந்த குழந்தைய இறந்தா போகட்டும் அவரை போய் பக்கத்துல பாக்குறேங்கிறது இந்த தாய்மைக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவலமாத்தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய வரம். என்னென்ன கனவு, அதனோட எதிர்கால சிந்தனை என்ன, அது போனா போகட்டும் அப்படிங்கிறப்ப தாய்மை மேல வச்சிருக்கிற ஒரு அர்த்தமே அனர்த்தமாய் போகுது. கண்டிப்பா. என்னத்த சொல்ல, இது வருந்தக்கூடிய ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நடிகனுக்காக தான் 10 மாசம் வகுத்துல சுமந்த குழந்தை போனாலும் பரவாயில்ல, நான் போய் பக்கத்துல பார்த்துட்டு என்னத்தை சாதிக்க போறேன்? உனக்கு ஆயில் எதுவும் கூட போகுதா? நான் போய் விஜயை பார்த்துட்டேன், ரஜினியை பார்த்துட்டேன், கமலை பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஒரு 100 வயசுல இருந்து ஒரு 150 வயசுக்கு வந்து எனக்கு ஆயில் நீடிச்சிடும். சக மனிதனை பார்த்து என்னடா பண்ண போறீங்க? சரி, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். எனவே பேசுறப்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. நம்ம உடன்பிறப்புகள், நம்ம ரத்தம், நம்ம கூட இந்த நிலப்பரப்புல வாழ்றவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின் போது என்ன சிந்தனை பண்றப்ப வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு.